ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட் மெசேஜஸ் பற்றின நியூஸ் வந்து ஒரு கடந்த 2 நாளாக போயிட்டுருக்குது. நீங்களாம் கவனிச்சிருப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ டிஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம், இந்தியாவோட டெலிகாம் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் மெசேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது ஃபிசிக்கல் சிம் கார்டு இல்லாத டிவைஸில் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சர்க்குலர் பாஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம கூகுள் பே, எனி யூபிஐ சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை பேங்கிங் ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப் வந்து நம்ம ஃபிசிக்கல் சிம் வந்து அதில் போட்டிருந்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இன்கேஸ் நம்ம வந்து சிம்மை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றது வந்து நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்ஸ்டன்ட் மெசேஜஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து புதுசாக வந்த விஷயம் கிடையாது. லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா இந்த ரூல் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இயர் நவம்பர் 2 வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் எல்லா டெலிகாம், அதாவது எல்லா இன்ஸ்டன்ட் மெசேஜ் கம்பெனிஸ்க்கும் அதை வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப், டெலிகிராம், அதுக்கப்புறம் நம்ம ஜோஹோவோட அரட்டை, இது எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி எந்தெந்த ஆப்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதோ அது எல்லா ஆப்புக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸில் இந்த ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். கிட்டத்தட்ட Feb 2026 இந்த ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதைப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் வந்து ஃபிசிக்கல் சிம் கார்டு இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேறு ஏதாவது அதர் டிவைஸில் லாகின் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அது வந்து ஆட்டோ லாக் அவுட் ஆகிரும். நம்ம திரும்ப ஃபிசிக்கல் சிம் கார்டு இருக்க டிவைஸில் QR கோட் ஸ்கேன் பண்ணி மறுபடியும் அந்த டிவைஸ் வந்து நம்ம சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து மெயினாக எதுக்காக டிஓடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரீசெண்ட் டேஸ்லேயா இருக்கட்டும், இல்லைனா பாஸ்ட்டில் இருக்கட்டும், நிறைய ஸ்கேம் வந்து இந்த மல்டிபிள் டிவைஸ் யூஸ் பண்ணி கால்ஸ், அப்புறம் மெசேஜஸ் மூலியமாக, அப்புறம் அன்வான்ட் லிங்க் ஷேர் பண்ணி நிறையா ஸ்கேம்ஸ் வந்து இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்பில் வந்து நடந்துகிட்ருக்கு. இதை வந்து தடுக்கிற விதமாகவும், இதை வந்து ட்ராக் பண்ணுற விதமாகவும் இதை வந்து இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட தாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெகுலர் யூசர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் நிறையா பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க, இல்லைனா வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கலாம். அதே மாதிரி தவறாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சேலஞ்சாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் அவங்கள வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணி நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும், இல்லைனா ஸ்கேமர்ஸை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.